இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேரர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் அதிகாரம் 48. இந்த திருப்பாடலின் பின்னணி பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் மக்கள் பல அரசுகளால் தாக்கப்படுகின்றன. அவர்கள் ஒரு சிறிய நகரமாக இருந்தாலும் அவர்களுடைய அரசு இறை அரசாக இருந்தது. எனவே அவர்களை முறியடிக்கணும், அவர்களை கீழே தள்ளிவிடணும் என்று உரிமையோடு பல அரசுகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்களோ ஆண்டவரின் அடைக்கலத்தை நாடி தேடி வந்தார்கள். எனவே ஆண்டவருடைய கோட்டையாகவும் அரணாகவும் இஸ்ரேல் முழுவதும் காக்கப்பட்டது. அங்கு இருக்கிற அரசர்கள் பயந்து நடுநடுங்கி அவர்களை தொடுவதற்குடி நெருங்காமல் அவர்கள் திரும்பி சென்றார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் 1 அரசர்கள் அதிகாரம் 19 பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் மக்களை தாக்கும் பொழுது எபிரேயர் அரசர் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முழுமையாக அவரை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, இது எங்களுடைய காரியம் அல்ல, மாறாக நீர்தாமே எங்களை படைத்திருக்கின்றீர், நீர்தாமே எங்களை உருவாக்கின்றீர் என்று தம்மையே தாழ்த்தி கொண்டு இறை சன்னிதானத்தில் அந்த அரசர் தன்னையும் அவருடைய மக்களையும் அர்ப்பணித்தார். அதனுடைய விளைவு பார்த்தோம் என்றால், அங்கு இருக்கும் அரசர்கள் திகைப்புக்குள்ளாக்கி அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் அதிகாரம் 42 3 பகுதிகளாக பார்க்கலாம். 1, இறைவனை நாடி தேடி ஓடுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எவ்வாறு அந்த எபிரேயர் அரசர் ஆண்டவர் தாமே எம் அடைக்கலம், நீரில்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று ஆண்டவரை நாடி தேடி சென்றாரோ, அதே போல நம்மளுடைய இக்கட்டான வேளையில் மட்டுமல்லாமல் நம்மளுடைய எல்லா வேளையிலும் ஆண்டவர் தாமே துணை என்று நாம் நாடி தேடி ஓடுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் பல வேளையில் பல சமயத்தில் நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். நம்மளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நேரங்களில் ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, எல்லா நேரங்களையும் தந்தவர் நம் ஆண்டவர். ஆனால் நாம் நேரங்களையும் காரியங்களையும் பார்த்து இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் என்று நாம் தீர்மானம் செய்கிறோம். ஆனால் நேரங்களையும் காலங்களையும் தந்தவர் நம் ஆண்டவர், நம்மை படைத்தவர் நம் ஆண்டவர். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரை நாடி தேடி ஓடுகின்ற பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டவரை நாடி தேடி ஓடுகின்ற பிள்ளைகளாக மாறினோம் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் காண்போம். அதுதான் எபிரேயர் தன்னையே முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது, தன்னையே தாழ்த்தி கொண்டு அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் சீராக் அதிகாரம் 35 இறைவசனம் 16, 17 வாசித்தோம் என்றால் அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெளிவாக புரியும். நாம் பல வேளையில் பல சமயத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய ஜெபங்களை எவ்வாறு நாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். என்னுடைய தேவை, என்னுடைய நலன், என்னுடைய ஆசீர் என்று நம்மளுடைய தேவைகளை தான் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபமாக சமர்ப்பிக்கின்றோம். மாறாக நம்மையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே, நீர்தாமே என் அடைக்கலம், நீர்தாமே என் கோட்டை என்று நாம் தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமானது ஆண்டவருடைய முகிலை துளைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் சேர்மாமாம். எனவே பிரியமானவர்களே, அந்த சீராக் அதிகாரம் 35, 16, 17 கூறுவது போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர்தாமே என் அடைக்கலம், நீர்தாமே என் கோட்டை என்ற ஜெபங்களாக நாம் மாற்றினோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நாம் உணர்வோம். 3வது பகுதியாக பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நமக்கு மட்டுமல்லாமல் அது பிறருக்கு பறைசாற்றக்கூடியதாக அமைய வேண்டும். எவ்வாறெனில், நாம் நிற்பதும் நடப்பதும் இயங்குவதும் அவருடைய வல்லமையால்.
எனவே அவருடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டும் என்றால் நாம் பிறரை நேசிக்கக்கூடிய மகளாக இருக்க வேண்டும். பிறரை நாம் முழு மனதோடு தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய உண்மையான அன்பை நாம் சுவைக்க முடியும். எனவே பிரியமானவர்களை, இத்தகைய சிந்தனையோடு நாம் இந்த தாவீது அரசனோடு நாம் இணைத்து பார்ப்போம். நாம் எவ்வாறு, எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? நாம் ஆண்டவரை தயவாக தேடி ஓடி செல்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு ஏறெடுக்கிற ஜபங்களாக இருக்கிறதா? நாம் பிறரை எந்த வேறுபாடு இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற மனநிலையில் நாம் அவர்களை நேசிக்கிறோமா? சிந்திப்போம், ஜெபிப்போமா. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பொழுதையும் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நடப்பதும் இயங்குவதும் உமது வல்லமையால். எனவே அவை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் உமது மகிமையும் மாட்சியும் எடுத்துரைக்கவும் அவற்றையே நாடி தேடி செல்கின்ற பிள்ளைகளாக மாறவும் வாழவும் எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமேன்.